பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 21/12/2025 தமிழ் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி வளர்பிறை பிரதமை காலை 9:12 வரை, பின்பு துதியை. இன்றைய நட்சத்திரம் பூராடம், நாளை காலை 3:36 வரை, பின்பு உத்திராடம். இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, எதிர்பாராத நல்ல செய்திகளால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் சற்றே அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அலைச்சலுக்குண்டான லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் தந்தை வழி உறவுகளுடன் அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். இன்று உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய முடிவுகள் எடுப்பதில் காலதாமதங்கள் ஏற்படலாம். சற்றே மனக்குழப்பங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாகவும் இருந்து வரும். இன்று பெண்களுக்கு சோர்வு அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கும். செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபம் மன நிறைவை தரும். கொடுத்த பாக்கிகளை வசூல் செய்யக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் தொழிலில் சிறப்பான முன்னேற்றங்கள் மன நிறைவை தரும். பொருளாதார சூழ்நிலை மன நிறைவுகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். ராசியான நிறம் நீலம் மற்றும் இளம் பச்சை. மிதுனராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பார்த்த உறவினர்களின் வருகையால் மனநிறைவை பெறுவீர்கள். நண்பர்களின் ஆதரவால் முன்னேற்றத்தை காணக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். செய்யும் தொழிலில் கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். பொருளாதார நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்து வரக்கூடும். குடும்ப உறவுகளிடையே அந்யோன்யம் சற்றே அதிகரித்து காணப்படும். திருமண பருவத்தினருக்கு மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை அமையக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நண்பர்களின் உதவியால் புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் எண்ணியதை ஈடேற்றி மன மகிழ்ச்சி அடைவீர்கள். செய்யும் தொழிலில் புதிய ஆதாயங்களை காண்பீர்கள். முதலீடுகளால் லாபங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். உடல் நலத்தில் சற்றே கவனம் வைப்பது சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் சிந்தனையில் புது தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். இன்று உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் சற்றே அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருந்து வரும். தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். செய்யும் தொழிலில் கடன் கொடுப்பதை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். இன்றைய தினம் விரும்பிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு மன நிறைவுகளை அளிக்கக்கூடியதாக இருக்கும். உறவுகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தாய்வழி உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவுவார்கள். இன்று உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ராசியான நிறம் ஊதா மற்றும் இளமஞ்சள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் தாய் வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். தாயாரின் ஆசீர்வாதங்கள் மன நிறைவுகளை கொடுக்கக்கூடும்.
பெண்கள் விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். செய்யும் தொழிலில் சுமூகமான சூழ்நிலை இருந்து வரக்கூடும். எண்ணிய லாபங்கள் கைக்கு வந்து சேர்வது மன நிறைவுகளை கொடுக்கக்கூடும். அண்டை அயலாரின் நட்புறவுகள் மன நிறைவை கொடுத்து வரக்கூடியதாக இருக்கும். இதுவரை சொத்து சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். ராசியான நிறம் பச்சை மற்றும் இளம் மஞ்சள். துலா ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய நட்புகளால் மன நிறைவுகளை காண்பீர்கள். பிரயாணங்களால் லாபங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். சகோதர வழி உறவுகளால் ஆதாயங்களை காண்பீர்கள். நீண்ட நாளாக காத்து கொண்டிருந்த நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி உங்களை அழைத்து செல்லக்கூடியதாக இருந்து வரும். பெண்களுக்கு மன நிறைவு மிக்க நல்ல நாளாகவும் இருந்து வரும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ராசியான நிறம் பச்சை மற்றும் கருநீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் திருப்திகரமான பண வரவு மன நிறைவுகளை கொடுக்கக்கூடும். செய்யும் தொழிலில் எண்ணிய உயரங்களை எட்டுவீர்கள். பெண்கள் விலை மதிப்புமிக்க பொருட்களை வாங்கி மன மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்திடையே உற்சாகமும் மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு குடும்ப உறவுகளின் ஆதரவு கை கொடுக்கக்கூடும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் அதிகமான நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் நீலம் மற்றும் இளம் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்றே கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். செய்யும் தொழிலில் சற்றே ஏற்றமான சூழ்நிலைகள் இருந்து வந்தாலும் கடன் கொடுப்பதை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மன நிறைவுகளை தரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் ஊதா மற்றும் இளம் பச்சை. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். செலவுகளில் சற்றே கவனமாக இருக்க வேண்டும். வருமானம் மன நிறைவாக இருந்து வரும். குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் எண்ணிய இடங்களுக்கு சென்று வருவது மன நிறைவுகளை கொடுக்கக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் எண்ணியது ஈடேறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். இதுவரை குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் யாவும் நீங்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி மிக்க நல்ல நாளாக இருக்கும். செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபங்களை காண்பீர்கள். இன்றைய தினம் பொருளாதார சூழ்நிலை மன நிறைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ராசியான நிறம் பச்சை மற்றும் இளம் மஞ்சள். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளால் லாபங்களை காணக்கூடிய நாளாக இருக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு நல்ல லாபங்களை பெறுவீர்கள். வாழ்க்கை துணை வழியில் ஆதாயங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு தாய் வீட்டு வழியில் ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு பெற்றோரின் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் இளம் பச்சை. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.